சுதர்ஷன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். துணை தயாரிப்பாளர் MC அஸ்வந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். MC நிஷாந்த் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. தற்பொழுது யாத்திசை படத்தின் ஃபைட் மாஸ்டர் ஓம் பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் V மணிபாய் அவர்கள் தற்பொழுது ஓம் பிரகாஷ் அவர்களை கௌரவிப்பார். அடுத்ததாக PRO கார்த்திக் அவர்களை தயாரிப்பாளர் V மணிபாய் அவர்கள் கௌரவிப்பார். நடிகர் திடியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் மணி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இருக்கிறார்கள். உதவி இயக்குனர் ஆலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உதவி இயக்குனர் ஆலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்ரீ சித்னா பௌர்ணமி பிலிம்ஸின் செல்லக்குட்டி படத்தின் ஆடியோ மற்றும் வீடியோ ரிலீஸின் ஆடியோவை அனைவரும் இணைந்து தற்பொழுது வெளியிட இருக்கிறார்கள். மக்களே கரகோஷங்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நம்மளுடைய அழகான ஆங்கர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கும் தருணம். நன்றி நடிகை அழகி காயத்ரி அவர்களுக்கு. தற்பொழுது சித்ரா பௌர்ணமி பிலிம்ஸின் செல்லக்குட்டியின் ஆடியோ மற்றும் வீடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் ஆடியோ வெளியிடப்படுகிறது. அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஆடியோவை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் படக்குழுவில் ஒருங்கிணைந்திருப்பவர்களும் இணைந்து மகிழ்ச்சியோடு இந்த சித்ரா பௌர்ணமி பிலிம்ஸ் வழங்கும் செல்லக்குட்டி படத்தின் ஆடியோவை வெளியிட இருக்கிறார்கள். நன்றி. மக்களை கரகோஷங்கள், கை தட்டுங்களேன், என்னதான் ஆகிவிட போகிறது. ஸ்ரீ சித்ரா பௌர்ணமி பிலிம்ஸ் செல்லைக்குட்டி திரைப்படத்தை பற்றி முதலில் பேசுவதற்காக திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், எழுத்தாளர், திரைப்பட விநியோக சங்க தலைவர் கே ராஜன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். மேடையிலே செல்லக்குட்டி படத்தினை வாழ்த்துவதற்காக மேடையில் அமர்ந்திருக்கிற
உதயகுமார், பேரரசு, முரளி, சிற்பி, பைல்வான் ரங்கநாதன் உள்ளிட்ட அத்தனை பேரையும் கதாநாயகன், கதாநாயகி, படத்தின் இயக்குனர் அத்தனை பேரும் வாழ்த்துகிறேன். இந்த படம் வெல்ல வேண்டும் என்பதற்காக நிறைந்த நல்ல மனதுடன் வருகை தந்து மன நிறைந்து வாழ்த்தி கொண்டிருக்கிற நல்லவர்களாகிய உங்களையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். எடுத்த உடனே ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்னு. ஆக்சுவலாக அவங்களுக்கு மரியாதை கொடுக்குன்னா நன்றி வணக்கம் சொல்லிட்டு போய் உட்காரணும். இருந்தால் கூட எனக்கு 12 மணிக்கு சொன்னாங்க, நான் கரெக்டாக 12 மணிக்கு வந்துட்டேன். ஒருத்தரும் இல்லை, பயமாக இருந்தது. அப்புறம் மோகன்ஜி ஆஃபீஸ் போய் உட்காந்து இப்போ ஃபோன் பண்ண பிறகு 1:45 மணிக்கு வந்து 2:30 மணிக்கு ஆரம்பித்து உடனே ஒரு வேண்டுகோள், மேடையில் இருக்கவங்களும் தப்பாக நினைக்கக்கூடாது, நீங்களும் தப்பாக நினைக்கக்கூடாது, நான் 2:15 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும். அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். பட் இந்த தம்பிகள், இந்த மணிபாய் ப்ரொடியூசர் மணிகண்டன் என்கிற மணிபாய் ஒரு அற்புதமான தம்பி, துணிச்சலோடு ஒரு படம், தமிழ் படம் எடுக்க வந்திருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டும், அவர் போட்ட முதலீடு திரும்பி வர வேண்டும். சகாயநாதன் நல்ல சகாயமாக பண்ணி கொடுத்துருக்கார், நல்ல சிக்கனமாக படத்தை பண்ணி கொடுத்துருக்கார். அந்த தம்பியும் இயக்குனராக வெற்றி பெற வேண்டும். இதில் ஈடுபட்டிருக்கிற கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும். என்னோட அருமை நண்பர் சிற்பி, நீண்டகால நண்பர், அவரும் பேக்ரவுண்டில் வாசித்ததாக சொன்னார்கள், ஒரு நல்ல இசையமைப்பாளர். அவரையும் வாழ்த்தி இந்த படம் நல்ல செல்லக்குட்டி தமிழக மக்களுக்கு வெள்ளக்கட்டியாக இனிக்க வேண்டும். இப்போ நல்ல சின்ன படங்கள்லாம் ஓரளவுக்கு ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ முந்தான வெள்ளிக்கிழமை வந்த படம் பார்த்தீங்கன்னா 7 படம் ரிலீஸ். 7 படத்தில் பேர் சொல்கிற மாதிரி எந்த படமும் நிற்கலை. பெரிய படம் சின்ன படம்ன்ற வித்தியாசமே இல்லாமல் எந்த படமும் சரியாக நிற்கலை. ஆனால் சில பாடங்கள் பார்த்தா சின்ன படங்கள் பெருசாக சக்ஸஸ் பண்ணுது. இப்போ வாழைன்னு ஒரு படம், இந்த கருடன், இப்போ இன்னொரு படம் கருடன், நம்ம உதயகுமார் நல்ல விஷயம், லப்பர் பந்து பெருசாக போயிட்டுருக்கு. அது ஆச்சரியமாக இருக்குது. மக்கள் நல்ல படத்தை பார்க்க விரும்புகிறாங்க. அதுவும் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மிகுந்த படம். கிராமங்களில் எவ்வளோ கதைகள் இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கதை இருக்குது, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்குது. ஆக அந்த படத்தை பண்பாடு சிதையாமல், தமிழ் பண்பாடு நாகரிகம் கொலையாமல் அற்புதமாக எடுத்து சொன்னால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த செல்லக்குட்டி நல்ல படமாக அமைந்து நல்ல தமிழ் மக்களுக்கு ஒரு வெள்ளக்கட்டியாக இருந்து தயாரிப்பாளர் மணிபாய் நல்ல மனதோடு ஈடுபட்டு படத்தை அன்போடு எடுத்திருக்கிறார். அவர் வெற்றி பெற வேண்டும், அவர் போட்ட பணம் திரும்பி அவர் கிடைக்க வேண்டும். அப்படி அந்த பணம் வந்தால் மீண்டும் படம் எடுப்பார். படம் எடுத்தால் தொழிலாளர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் மீண்டும் வேலை கிடைக்கும். பெரிய நடிகர்களுக்கு கோடி கோடியாக கொட்டு கொடுக்கிற பணம் எங்கேயோ போய் விடுகிறது, சினிமாவுக்கு வர்றதில்ல. ஆனால் சின்ன ப்ரொடியூசர் போட்ட பணம் திரும்பி வந்தால் மறுபடியும் படமாகத்தான் எடுக்கிறார்கள். அதனாலே தான் பல ஆயிரம் தொழிலாளர்களின் வாழ்வு மலர, புதிய இயக்குனர்கள் வர, கலைஞர்கள் வெற்றி பெற, இப்படி மணிபாய் மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ் பெரிய ப்ரொடியூசர் ஆகணும், மீண்டும் படம் எடுக்கணும். இந்த செல்லக்குட்டி வெள்ளக்கட்டியாக வெற்றி படமாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், மிக இனிமையான பேச்சு. அடுத்ததாக ப்ரொடியூசர் கவுன்சில் ஈசி மெம்பர் PRO சங்க தலைவர் என் விஜயமுரளி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். விநியோக சங்க தலைவர் திரு K. ராஜன் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் RV உதயகுமார் அவர்களே, இயக்குனர் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே, செந்தமலன் அவர்களே,
நாராயணன் என்கிற இசையமைப்பாளர் சிற்பி அவர்களே, பைல்வான் ரங்கநாதன் அவர்களே, இதே மேடையில் ஆங்கராக வந்து இன்றைக்கி ஒரு பரபரப்பான ஆர்டிஸ்டாக இருக்கிற காயத்ரி அவர்களே, இன்றைக்கி பட்டி தொட்டிலாம் அந்தமாக பரவி இருக்கிறாங்க. ஸோ ஆட்டோகிராஃப்லாம் நிறைய பேர் வாங்கிக்கோங்க, நல்லது. இந்த செல்லக்குட்டி படத்தோட இயக்குனர் மணிபாரதி வந்து ஏற்கனவே செந்தான்னு ஒரு படம் பண்ணார்னு நினைக்கிறேன். அப்போ இப்போ பேசிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் சொன்னார். இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து சமீபத்தில் கொஞ்சம் இயற்கை எழுதிட்டார், டிஎஸ் முரளின்ட்டு. அதனால் இப்போ இவங்களுக்கு உறுதுணையாக இசையில் நம்ம சிற்பி இருந்து பண்ணி கொடுக்குறாரு. அதனால் அவருக்கு ஒரு கைத்தட்டு கொஞ்சம் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த படம் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து ஜெயிச்சா தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரரசாரும் உதயகுமார் சாரும் நல்லா நீண்ட சொற்பொழிவாற்றுவாங்க. யார் எதை சொல்லணுமோ அப்போ தான் ரீச் ஆகும். அந்த கேமராலாம் வந்து வெளியில் போடும். நம்மளாம் நீங்கள் விஐபி, நான்லாம் விஓபி, அதனால் உங்களுக்கு தான் மரியாதை உண்டு. ஸோ அதனால் நீங்கள் நல்லா பேசுவீங்க. நீங்கள் பேசுகிறத கைத்தட்ட வந்தவன் தான் நான். இப்போ இந்த மாதிரி படங்களுக்கு இவங்க 2 பேர் தான் வந்து வாழ்த்துறதுங்கிறத ஒரு லட்சியமாக வச்சுருக்கிறாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு நம்ம கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கணும். ஏன்னா நடித்த படங்களுக்கே நடிகர்கள் வர்றதில்லை, நடிகைகள் வர்றதில்லை. அப்புறம் வந்து அதை விட பெரிய விஷயம், இப்போ இத்தனை கேமரா வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு முதல்ல கைத்தட்டணும். ஏன்னா இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்களுக்கு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு தான் முதல்ல வந்து வரவேற்பு கொடுக்கணும். ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படம், கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்கள்னால் இந்நேரம் ஒரு 150-200 கேமரா வந்திருக்கும். அந்த படங்களுக்கு பப்ளிசிட்டி தேவையில்லை. நான்லாம் மெர்சல் படம் பிஆர்ஓ பண்ணும்போது ஒரே ஒரு செல்லு தான் வெளியில் கொடுத்தேன். அது காட்டு தீயாக பரவி வந்துச்சு. இந்த மாதிரி படங்களுக்கு தான் நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சா தான் வருஷத்துக்கு 250 படம் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி வந்து சேரும். புது ப்ரொடியூசர்ஸ் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்போ இவர் நம்ம ராஜன் சார் தலைவராக இருக்க சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கத்தின் செயலாளர் இவர் ராஜன் சார், அடுத்து செக்ரட்டரி வந்து கலைப்பள்ளி சேகர். ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம் தயாரிப்பாளர் சங்க சார்பில். இந்த சிறு முதலீட்டு படங்களை திரையரங்குகளை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுற வேலையை அந்த 9 ஏரியாவில் இருக்க விநியோக சங்கம் செயல்படுத்தினா நல்லாயிருக்குன்னு பேசியிருக்கோம். அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா சின்ன சின்ன படங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ராங்காக கைட் பண்ணி ஏற்கனவே நிறையா முதலீடு பண்ணி மறுபடியும் வந்து செலவு பண்ணி அவங்க லாஸ் ஆகுறாங்க. அந்த லாஸை சரி பண்ணுறதுக்கும் சரியான வழிகாட்டுதல் வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட கோரிக்கை வச்சதில் அவங்க அதுக்கான ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த செல்லக்குட்டி படம் மாபெரும் வெற்றி அடையணும். இதில் நடித்தவங்க தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் மிகப்பெரிய ஆளாக வரணும். இந்த படம் பாட்டு ஒன்று பார்த்தோம், நம்ம சிவாஜி கணேசன் நடித்து பாரமங்களை பாடுன்னு நினைக்கிறேன், அவள் பறந்து போனாலேன்னு ஒரு பாட்டு இருக்குது. ஏறக்குறைய அந்த ரிசர்வன்ஸ் இருக்கிறதுனால இந்த படமும் இந்த பாட்டும் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லா வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்லக்குட்டி படத்தை எடுத்து தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் செய்ய போகிற ஜெனீஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. அவருக்கு தற்பொழுது தயாரிப்பாளர் மரியாதை செலுத்துவார். மக்களை கரகோஷங்கள். நன்றி. நன்றி என் விஜய் முரளி சார் அவர்களுக்கு. மிக யதார்த்தமான தெளிவான உரை. அடுத்ததாக சிங்காரவேலன், எஜமான், கிழக்கு வாசல், சின்ன கவுண்டர், பொன்னுமணி உட்பட 16 திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இயக்குனர் சங்க தலைவராக உள்ளார். 18 திரைப்படங்களில் நடித்துள்ளார். 19 படங்களுக்கு பாடலாசிரியராகவும் பணியாற்றி அவருடைய படங்களையும் பாடல்களையும் ஆசிரியர்கள் எம்ஃபில் பிஹெச்டி படிக்கிறவங்களாம் எடுத்து ஆராயக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த இயக்குனர் தயாரிப்பாளர் ஆர்வி உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நான் சொன்ன மாதிரியே பேசி என்னை கூப்பிட்டாங்க. நான் ஏதோ 19 படத்தில் நடிச்சிருக்கேனாம்மா. நான் அடுத்த படத்துக்கு 50வது படம்னு போஸ்டர் ஓட்ட சொல்லலான் இருக்கிறேன். 50 படம் நடிச்சிருக்கேன். 47வது படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. எல்லாம் இவங்கனால தான்.
ஒரு படத்தில் தலையை காட்டணுன்னே பரபரப்பாக்கி விட்டாங்க. ஒரு அற்புதமான திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவராகவும் இங்கே மேடையில் வீற்றிருக்கின்ற என்னை பற்றி புகழ்ந்து பேசி சென்ற அண்ணன் நம்ம விநியோகஸ்தர் சங்க தலைவர் அண்ணன் கே ராஜன் அவர்களும், தயாரிப்பாளர் சங்கத்தை முதுகெலும்பாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் அற்புதமான தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் மற்றும் பிஆர்ஓ சங்கத்தின் தலைவர் எங்கள் அண்ணன், பிரியத்திற்குரிய அண்ணன் உங்களை தானே எங்களை ஜாஸ்தி பேச சொல்லிட்டு அப்புறம் அவரே ஜாஸ்தி பேசிட்டு உட்காந்துருக்கிறாரு. அண்ணன் பைலூன் ரங்கநாதன், ஆமாம், இசையமைப்பாளர் சிற்பி அவர்களே, எனது அன்பு தம்பியும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க செயலாளருமான இயக்குனர் பேரரசு அவர்களே, இந்த படத்தின் ஹீரோ அவர்களே, ஹீரோயின்களில் ஒருவரே, அப்புறம் லேகா அவர்களே, லேகாஸ்ரீ அவர்களே, காயத்ரி அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, ரொம்ப நாள் ஆச்சு நான் மேடைக்கு வந்தேன், அதனால தான் கொஞ்சம் திணறிட்டுருக்கிறேன். எல்லோரும் சொல்கிறாங்க சின்ன படங்கள் நல்லா ஓடணும். தியேட்டர் கிடைச்சா தானே ஓடும். இப்போ தியேட்டர் கொடுக்கறது யார் கையில் இருக்குன்றது முதல்ல முடிவு செய்ய வேண்டியது தயாரிப்பாளர் சங்கம். அவரே சொல்கிறாரு, விநியோகஸ்தர்கள் எல்லாம் முடிவு செய்கிறதில்லை யாருக்கு தியேட்டர் கிடைக்கும், யாருக்கு தியேட்டர் கிடைக்கிறது இல்லைங்கிறத. யார் முடிவு செய்ய வேண்டுமோ அவரிடத்தில் முறையிட்டு நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ 5 6 கோடி வரையிலும் சிறு முதலீட்டு படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறையை தயாரிப்பாளர் சங்கம் வரையறுத்திருக்கிறது. அந்த 6 கோடிக்குள்ளே எடுக்கிற படங்களில் முகம் தெரிந்த ஹீரோக்களோ, தெரியாத ஹீரோக்களோ, அறிமுக ஹீரோக்களோ, அல்லது தோல்வி பெற்ற ஹீரோக்களோ, இவங்களுக்கெல்லாம் வரும்போது வியாபாரம்ங்கிறது எதுவுமே இல்லை, சுத்தமாகவே இல்லை. ஸோ வியாபாரம் இல்லாத ஒரு பொருளுக்கு எங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது? ஒரு கடையில் கொண்டு போய் வச்சா இது கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்குவாங்க. அந்த கடையும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? ஆக இந்த மாதிரி சூழ்நிலை தான் உண்மையான சினிமாலாம் நல்லா இல்லைங்க. உண்மையாக நல்லா இல்லை, ஒரு 4 பேர்த்துக்கு நல்லா இருக்கு. இப்போ கூட இந்த படத்தோட பாடல்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழகாக டியூன் பண்ணியிருந்தார் மறைந்த முரளி அவர்கள். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுவும் மறைந்த முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் இந்த முதல் பாட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் அண்ணன் சொன்னது போனால் என்ன பாட்டது, அவர் பறந்து போகிறார். அந்த பாடல் 2 பாடலுமே நல்லா இருந்தது. ரொம்ப இனிமையான இசையாக இருந்தது. இப்போ ரீரெக்கார்டிங் சொல்ல வேண்டியதில்லை. அவர் நட்புக்காக, அன்புக்காக சிற்பி அவர்கள் மிக அற்புதமான இசையமைப்பாளர். அவர் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏழுமலை அவர்கள், இயக்குனர் ஏழுமலை இந்த படத்திலே உறுதுணையாக இருந்து இந்த படம் முடிவடைவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தயாரிப்பாளர் சொன்னதை நான் இங்கே இருந்தாலும் ஒரு பண்பாடு கருதி சில விஷயங்கள் நம்ம வெளியே பேச முடியல. ரொம்ப நல்ல ப்ரொடியூசராக இருக்கார், ரொம்ப இனிமையானவர். முதல்லையே சினிமாவை பற்றி தெரிஞ்சிருக்கு. அவர் இணை ஒளிப்பதிவாளராக பல படங்களிலே பணியாற்றி இருக்கிறார். இந்த படம் எடுக்கணும்னு வந்த டைம் தான் கொஞ்சம் பேட் டைமு. பட் நல்ல படம் எடுத்திருக்கீங்க. நிச்சயமாக இந்த எந்த முகமும் பார்த்தா முகம் சுளிக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே அழகாக இருந்தது. அந்த எடுக்கப்பட்ட விதமும், பாடல் காட்சியாகட்டும், அது என்ன
2 ஹீரோ ஒரு ஹீரோயின் சப்ஜெக்டாக என்னமோ தெரியல, அது எனக்கு கொஞ்சம் புரியல. பட்டு மிக அழகாக இருந்தது. அந்த பொண்ணும் அழகாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருந்தாங்க. தம்பிங்க 2 பேரும் ஹீரோக்கள் 2 பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான படங்கள் நிச்சயமாக வாழை மாதிரி அண்ணன் சொல்கிற மாதிரி நிச்சயமாக ஓட வேண்டும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் சின்ன படங்கள்னு இல்லாமல் எல்லா படங்களுமே ஓடும். ஒரு தீபாவளிக்கு ஒரு 15 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 10 படம் தியேட்டர்களில் 100 நாள் ஓடிடும். அப்புறம் மீதி படங்கள் எல்லாம் இவர் 75 நாளாவது ஓடும், இல்லை 60 நாள் ஓடும், 50 நாள் ஓடும். எந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம் இருக்காது. அப்படின்னா அந்த 16 படத்தையும் பிரித்து ஜனங்க பார்த்துருவாங்க. அப்போது சிவாஜி படம் வரும், எம்ஜிஆர் படம் வரும், முத்துராமன் படம் வரும், ஜெய்சங்கர் படம் வரும். இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கென்றும் படம் இருக்கும். ஒரு சாமி படம் வரும், அதுக்குன்னு ஒரு கூட்டம் போகும். எத்தனை அழகாக இருந்த அந்த சினிமா, அந்த படங்களை பார்த்துட்டு